கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் குளிர் பிரதேசங்கள், அங்கே ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மரங்கள் முழுசாக இலைகள் இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே கலர், அதாவது ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு சிவந்த கலரில் மாறும். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா இலைகளும் விழுந்துடும். இலை உதிர் காலம், எல்லா இலைகளும் உதிர்ந்து ஒரு இலை கூட இல்லாமல் தான் மரங்கள் நிற்கும். ஒரு சில காலம் வரும். ஆனால் என்ன பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் தான், அப்புறம் எல்லாமே துளிர்க்க ஆரம்பிக்கும். மறுபடியும் பழைய அந்த க்ரீன் லுக்கு எல்லா இடமும் வந்துடும். அப்போ அந்த இலைகளெல்லாம் உதிர்ந்துருக்கிறவள பார்த்திங்கன்னா எவ்ரிதிங் இஸ் ஓவர், ஃபினிஷ்ட், ஒன்றுமே கிடையாது, ஒரு இலை கூட கிடையாது. ஆனால் அது ரொம்ப காலம் இல்லை, கொஞ்ச காலம்தான். மறுபடியும் ஒன்றுமில்லாத அந்த மரத்தில் இருந்து நிறைய இலைகள் துளிர்த்து மறுபடியும் அதே விதமான செழிப்பான தோற்றம் உருவாகும். வாழ்க்கையில் சில நேரங்களில் பார்க்கும் பொழுது எல்லா நம்பிக்கையும் போயிட்டது மாதிரி இருக்கும். சந்தோஷப்படுறவர் ஒன்றுமே கிடையாது. அந்த பக்கம் பார்த்தா பிரச்சனை, அந்த பக்கம் பிரச்சனை, எல்லாமே போயிட்டது மாதிரி இருக்கும். அந்தஸ்து போயிடுச்சுது, நம்பிக்கை போயிடுச்சுது, தைரியம் போயிடுச்சுது, சரீர ஆரோக்கியம் போயிடுச்சுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கும் பொழுது எவ்ரிதிங் இஸ் ஓவர், இலை உதிர்ந்த மரம் போல் வாழ்க்கை மாறிவிட்டது. பார்த்து சந்தோஷப்படப்படியாக ஒன்றுமே கிடையாது, அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன இருக்குது இந்த வாழ்க்கையில்? ஆனால் கர்த்தருக்குள் நாம் விசுவாசத்தோடு வாழுகிற பொழுது இலை உதிர்ந்த மரங்களைப் போல நம்முடைய வாழ்க்கை சூழல் ஒரு நேரத்தில் இருக்கலாம். ஆனால் இதற்கு பிறகு நம்முடைய இந்த மரத்தில் இலைகள் துளிர்க்காது, இலைகள் மறுபடியும் பழையது போல் வராதுன்னு சொல்லவே முடியாது. ஆண்டவர் எந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த வல்லவராகவே இருக்கிறார். நான் ஒரு காலத்தில் எல்லாவற்றையும் இழந்ததாகத்தான் நினைத்தேன். இதுக்கு பிறகு நான் எதை அடைய முடியும், சாதிக்க முடியும், என்னால் சிந்தித்து பார்க்க முடியலை. எல்லாம் போயிடுச்சு. அதற்கு பிறகு நானெல்லாம் ஒரு நிலைக்குள்ளே வருவேன், ஒரு குடும்பமாகும், எனக்கு பிள்ளைகள் பிறப்பாங்க, அவரோடு வாழ்வேன் கொள்ளும், இந்த மாதிரி கற்பனை பண்ண முடியாத, சிந்திக்க முடியாத வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது போன்று மிக குறைந்த வயதுகளே ஒரு நிலைமைக்குள்ளே வந்தேன். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டனுடைய விளைவாக அப்படி இலை உதிர்ந்த மரம் போல் இருந்தேன். பல ஆண்டுகள் அவ்விதமாக தான் இருந்தேன். ஆனால் மறுபடியும் ஆண்டவர் ஆசீர்வாதமான காரியங்களை முளைக்க செய்தார். நம்பிக்கைகள் மறுபடியும் தோன்றினது, சந்தோஷங்கள் மறுபடியும் வந்தது, வாழ்க்கையில் அடைய முடியாது என்று எண்ணப்பட்ட நிறைய விஷயங்கள் அடைய முடிந்தது. அருமையானவர்களுடைய வாழ்க்கையில் இலை உதிர்ந்தது போல எல்லாம் இழந்து விட்டோம் என்பதற்காக இனி ஒன்றுமில்லை என்று எண்ணிவிட முடியாது. எந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். 1 சாமுவேல் 30ஆம் அத்தியாயத்தினுடைய 6ஆம் வசனத்தை வாசி பார்க்கும் பொழுது அங்கே தாவீது எல்லாம் இழந்து விட்டான், எல்லாம் போயிடுச்சு. ஒன்றும் பார்த்து சந்தோஷப்படுற ஒன்றுமே கிடையாது, நம்பிக்கை ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு வழிதான் அவனுக்கு, கர்த்தருக்குள் தன்னை திறப்படுத்தி கொண்டான். எல்லாமே எவ்ரிதிங் வாஸ் லாஸ்ட். ஆனால் பாருங்கள், அதற்கு பின்பு தான் அவன் ஒரு மகிமையான நிலைமைக்கு வரான். இனி அடுத்தது ஒரு சின்ன விஷயத்தை கூட பார்க்குற வாய்ப்பு இல்லைங்கிற, அதை எண்ட் ஆஃப் த ரோடுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இதுக்கு மேல் போகிறது வழி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தும் மறுபடியும் தாவீதை தேவன் உயர்ந்த நிலைமை கொண்டு வந்தார். யோபுடைய வாழ்க்கையில் கூட அதுதானே பார்க்குறோம். எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே கிடையாது. பிள்ளைகளெல்லாம் செத்து போயிட்டாங்க, சொத்து பத்தெல்லாம் போயிடுச்சுது. மனைவியும் சொன்னாங்க, இதோட உன் வாழ்க்கையை முடிச்சிக்கோ, நீ இருந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, வேஸ்ட்டாக போய்ட லைஃபு, நீ அழுது புலம்பி வாழ்கிறத விட உன் உயிரை முடிச்சிடும். ஆனால் பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில் அந்த யோபுடைய அத்தியாயம் முடிகிற பொழுது, யோபுடைய புத்தகம் முடிகிற பொழுது என்ன பார்க்குறோம்? முன்பு இருந்ததை விட தேவன் அவனை இரட்டத்தனியாக ஆசீர்வதித்தார். முடிந்தது. தேவனுக்குள் முடியாத ஒன்றுமே இல்லை. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். அதனால் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இழந்துட்டோம், இனி நம்ம அவைகளை அடைய முடியுமோ, இனி அவைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ என்று எண்ணவே முடியாத நிலைமையாக இருக்கலாம். எந்த விதமான ஒரு பசுமையான சூழல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் எதுவும் சாத்தியமற்றதல்ல. மறுபடியும் நம்பிக்கை தோன்றும், மறுபடியும் சந்தோஷம் வரும், மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படும், மறுபடியும் ஆசீர்வாதத்தை கண்டடைவீர்கள். நீங்களும் ஆசீர்வாதமாக வாழ்ந்து மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ்வதை ஆண்டவர் உருவாக்குவார். அந்த நம்பிக்கையை சார்ந்து வாழ்வோம், கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஜீவன் நம்ம இன்னும் வாழ வைக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. விசுவாசிப்போம், வாழ்வோம், வளர்வோம், உயர்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக.